தமிழ் டைரக்ஷன்ல பேய் படம்னு சொல்லி ஒன்று புதுசாக வந்து டைரக்ஷன் பண்ண இருக்காரு. அந்த படத்தில் வந்து நான் ஒரு நகைச்சுவை கேரக்டராக வேணும் அப்படின்னு ரொம்ப விருப்பப்பட்டு லொல்லு சபாலெல்லாம் நல்லா வெற்றியாக பண்ணியிருக்கீங்க இல்லையா, அதனால் என் படத்துலேயும் வந்து இதை பண்ணிங்கனாக்கா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு என்னை வந்து கூட்டின்னு வந்திருக்காரு. அதன் அழைப்பின் பேரில் இன்னைக்கு வந்து அந்த படத்துக்கு பூஜை வச்சுருக்காங்க. அதில் பெரிய பெரிய நடிகர்கள்லாம் வந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, சில புது டைரக்டருங்க பழைய டைரக்டருங்கெல்லாம் வர வச்சு அவர் இந்த விழாவை சீரும் சிறப்பமாக நடத்திட்டு இருக்காரு. இந்த படம் நல்ல வெற்றி வாய்ப்பில் வரணும். ஏன்னா இந்த படத்தில் நான் நடிக்கிறேன்னா என்னுடைய படம் எல்லா படமும் வெற்றி படம் தான். எந்த படம் சோகையாக போய் நீங்களும் சொல்லுங்கள், நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால் வேண்டி இந்த படம் வெற்றி பெறும் நிச்சயம். அது இல்லாத இப்போ நான் கூட பாருங்கள் அந்தமானுக்கு போகிறேன். அந்தமான் போகிறத விட்டுட்டு நாளைக்கு ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணிவிட்டு நான் ரெடி ஆகி போயின்னுக்கிறேன். அதனால் இந்த படம் வெற்றி அடைகிறதுக்கு என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். இந்த படம் கேரக்டர் சார், இந்த கேரக்டர் வந்து அவங்க யூகம் பண்ணல, அநேகமாக காமெடி ஆர்டிஸ்டாக தான் என்னை வைப்பாங்க. நான் வந்து இனிரோல் ஆர்டிஸ்ட், இந்த ஆக்டிங் தான் பண்ணணும்னு ஒன்று ஆசைப்படுறோம். இல்லை, என்னுடைய லொல்லு சபா பார்த்தீங்கன்னா இந்த பயோடேட்டே உங்களுக்கு தெரியுமே. வில்லன் கேரக்டர் பண்ணியிருக்கிறேன், ஹீரோ கேரக்டர் பண்ணியிருக்கிறேன், அப்புறம் துணை ஹீரோ பண்ணிக்கிறேன், லேடி கெட்டப் பண்ணிக்கிறேன், லேடியில் வில்லன் கெட்டப் பண்ணிக்கிறேன், குழந்தை சைல்டு கமல்ஹாசன் படத்தினுடைய இது அதை பண்ணிக்கிறேன். எந்த ரோல் பண்ணல. அதனால் எனக்கு ஒரு படத்தில் கூப்பிட்டாங்கனாலே நான் ஓகே இந்த கேரக்டர் தான்றது நான் சொல்ல மாட்டேன். எல்லா கேரக்டரும் பண்ண தயார். வணக்கம், என் பேர் ஹேம்லா கிருத்திகா. இந்த படத்தில் நான் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக இருக்கேன். ஸோ இது ஒரு பேய் படம். கதை ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆக்சுவலாக தமிழ் சார் வந்து எனக்கு வந்து 7 months தெரியும். அவர் கூட யூடியூப்ல ரியாலிட்டி கண்டென்ட்லாம் பண்ணியிருக்கேன். அவர் வந்து யூடியூப்ல இருக்கும்போதே வந்து அவர்கிட்ட நிறைய கதை இருக்கும். ஸோ அவர் சொல்லிட்டே இருப்பாரு, நிறைய குட்டி குட்டி கதையெல்லாம் சொல்லுவாரு. அதுவும் இல்லாமல் சினிமா எடுக்கணுங்கிறது தான் அவரோட மெயின் மோட்டிவ், அதுதான் லட்சியமே. ஸோ அதனால நான் அப்போ இருந்தே சொல்லிட்டு இருப்பேன், சார் எப்போ சார் நீங்கள் சினிமா எடுப்பீங்க அப்படின்னு. ஸோ இப்போ அவர் சென்னைக்கு 3 மாதம் ஆச்சு வந்து. ஸோ அப்போதான் அவர் சொன்னார், ஒரு புதுசாக ஒரு கமர்ஷியலாக ஃபஸ்ட்டு ஒரு நான் மேக்கிங் பண்ணாதான் ஒரு ப்ரொடியூசர் கிட்ட காமிக்க முடியும், என்னால் இதுதான் மேக்கிங் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவர் இந்த பேய் படத்தை வந்து கண்டென்ட்டாக வச்சு அவர் எடுத்திருக்காரு. ஸோ இது ஒரு நல்ல பேய் படம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மற்ற பேய் படத்தை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்க முடியாது, அடடா என்னடா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்னு தான் நீங்கள் நினைப்பீங்க. வேற ஏதாவது கேட்கணுமா சார்? ஆமாங்க, எல்லாமே பேய் கேரக்டர் இந்த நார்மல் கேரக்டர் இருக்கா? இல்ல பேய் இருக்குது, உள்ள பேய் தான், எல்லாமே உள்ள பேய் இருக்கு. அதான் ஆக்சுவலா என்னன்னு தெரியுங்களா, இப்ப நாங்க டிஸ்கஸ் பண்ணும்போது படம் ஸ்கிரிப்ட் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு பேசிட்டு அவர் சொல்லிட்டு இருந்தாரு. பட் படத்தோட பேர் என்ன வைக்கலாம்னா, நாங்க டிஸ்கஸ் பண்ணும்போது பேய் படம் வைக்கலாம் சார் அப்படின்னு நான் தான் சொன்னேன் அவர்கிட்ட. நல்லா இருக்கு, பேய் படனே வச்சிடலாம். பட் ஆனா வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது அந்த கிடைக்கல. 2012 யாரோ அந்த படத்தை எடுத்துக்கிட்டாங்க அந்த பேரு. ஸோ இது பேய் படம்னு வச்சுட்டோம். ஆக்சுவலா இது வெறும் பேய் படமா தான் இருந்துச்சு. ஸோ அதனால ஸோ இதுல எல்லா ஹீரோயின்ஸ் தான். யாருமே வந்து இவங்க சின்ன நடிகர் செகண்ட் அப்படி எல்லாம் கிடையாது. எல்லா கேரக்டருக்கும் உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ் இருக்கு. எல்லாத்துக்கான ஸ்கிரீன் பிளே வந்து ஸ்கிரீன் ஸ்பேஸ் எல்லாத்துக்குமே இருக்கும் இதுல. ஸோ அதனால நன்றி.